ஜுபேர், இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு முக்கியமான தருணத்திற்கு வந்திருக்கிறது. இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100% கூட்டணி தொடரும். கூட்டணிக்கான பிரச்சனைகளை ஆல்மோஸ்ட் அவங்க முடிச்சுட்டாங்க. இப்ப சிதம்பரம் அவர்கள்லாம் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு உண்டான சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்படுறது மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது 2 நாளா போயிட்டு இருக்க செய்திகள் ஒரு தவறான செய்திகளை பரப்பிட்டே இருந்தாங்க. அதாவது பெங்களூர் தெலுங்கானா ஹைதராபாத்ல ராகுல் காந்தியும் மாதவ் அர்ஜுனாவும் சந்திச்சதாக ஒரு செய்தியை பரப்புனாங்க. அது ஒரு போலியான செய்தி. ராகுல் காந்தி கடந்த சில நாட்களாக வயநாட்டில் தான் இருந்து தொகுதி சம்பந்தமான வேலைகளில் பங்கெடுத்து இருக்காரு. ரெண்டாவது அவருடைய எக்ஸ் பக்கத்தை அன்ஃபாலோ பண்ணதாகவும் செய்தியை பரப்புனாங்க. இது எந்த செய்தியுமே உண்மையான செய்தி கிடையாது, பரப்பப்பட்ட ஒரு செய்தி. அவங்களுடைய டிமாண்டுங்கிறது பேச்சுவார்த்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. சிதம்பரம் தலையிட்டு அதுக்கான சுமூகமான ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறாரு. அநேகமாக ஒரு காங்கிரஸ் திமுக கூட்டணி 100% உறுதி செய்யப்பட்டு விட்டதாகத்தான் எனக்கு சொல்றாங்க தகவல். அதனால 26+1 ஒரு ராஜ்யசபா தொகுதி, அந்த ஒரு ராஜ்யசபாவுமே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவருக்கு ஒதுக்கப்படுறதாகவும் சொல்றாங்க. அப்ப சிதம்பரம் உள்ள வந்துதான் இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருக்கிறாரு. ரெண்டாவது ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களுமே போன்ல பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி பேசிக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆக மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கி அவங்க விரிசலை உண்டு பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. நேத்து ஹைதராபாத்ல ராகுல் ஹைதராபாத்ல இருந்தார் அப்படின்னு சில போட்டோஸ் எல்லாம் சொல்லுது. பட் அவங்க தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா அப்படின்றதுக்கு எந்த ஆதாரம் இல்ல. நம்பர் சொல்ற டிஃபரன்ஸ் பாருங்க. 25 கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய திமுக எங்க, 35 கேட்கக்கூடிய காங்கிரஸ் எங்க, எந்த இடத்துல நெகோசியேஷன் ஆகி முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அவங்களுக்கு என்னன்னா, ஒரு ராஜ்யசபா தொகுதியில் நாங்க ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஆனா சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கணும் கேட்கறாங்க, வேட்பாளருக்கு கேட்கறாங்க. அதைத்தான் அவங்க முன்னாடியே கொடுத்துறாங்களே. நாங்க ஒரு 33 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு நாங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துக்கிற அளவுக்கு வேணும்னு கேட்கறாங்க. அதைத்தான் அவங்க முன்னாடியே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் 35 இடங்கள்ல நின்று அவங்க அதுல மெஜாரிட்டி வாங்கினாங்கன்னா 3 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இந்த 5 வருஷத்துல அவங்களால கொண்டு வர முடியும்ல ஒவ்வொரு டர்ன்லயும். இல்ல அடுத்த டைம்ல அவங்க பேசிக்கிடுவாங்கல்ல அந்த விஷயங்கள். இப்ப 35 ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகம் இல்ல உங்களுக்கு. போன முறை 25 வாங்கி 18 ஜெயிச்சிங்க. இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இப்ப அதுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது 2 ராஜ்யசபால ஒரு ராஜ்யசபா தேமுதிகவுக்கும் ஒரு ராஜ்யசபா காங்கிரசுக்குமான முடிவு செய்யப்பட்டு விட்டது. சிதம்பரம் இதுக்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இறங்கி இந்த பிரச்சனையை முடித்திருக்கிறார். ஏறக்குறைய காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இன்னைக்கு சாயங்காலம் மாலை கிரீஷ் ஜோடங்கரும் வேணுகோபாலுமே இங்க முதலமைச்சர் சந்திப்பதற்கான ஒரு திட்டம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. வேக வேகமா பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அநேகமா சுமூகமா முடிஞ்சிருங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் நீங்க பார்க்கலையா? இப்போ இன்னொரு பக்கம் எங்களுடைய திறமையை இல்லை எங்களுடைய பலத்தை தாவேக்கு அங்கீகரிக்குது அப்படின்னு ஜோடங்கர் சொல்றாரு. இல்ல அது முதல்ல சொல்லப்பட்ட விஷயம். எல்லா கட்சிகளுக்கும் ஆஃபர் இருக்கு. அவங்க தாவேக்காவை காமிச்சு தான் இங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க அங்க தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமான எந்த பேச்சுவார்த்தையும் அறிவிக்கலையே. நேற்று செல்வ பெருந்தகை டெல்லியில இருந்தே ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. நாங்க திமுக காங்கிரஸ் தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், தாவேக்கா கூட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலைங்கிறதான உறுதிப்படுத்திருக்காரு. அப்ப தாவேக்காங்கிறத நம்பி அவங்க போறதுக்கு 2வது ஆப்ஷனா தான் வச்சிருக்காங்க காங்கிரஸ். ஒருவேளை அவங்க அப்படி திமுக தரப்புல இருந்து ஏதாவது வேற முடிவு அந்த மாதிரி இதுல திமுகவும் கூட காங்கிரஸா போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? ஏன்னா ஒரு 25 இடத்துல 28 கொடுத்திருந்தா மேபி 30 அப்படின்னா அந்த டீல் க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனா 25லயே நிக்கிறது அப்படின்றது, அவங்க 35லயே நிக்கிறது நீங்களா போங்க அப்படின்றதுடைய வெளிப்பாடா? இல்ல இப்ப இந்த முறை கூட்டணிகள் அதிகம் இருக்கு. நிறைய தொகுதிகளில் பிரிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிற புதுசா தேமுதிக வந்திருக்கு. கிருஷ்ணசாமி உள்ள வர்றதாக சொல்றாங்க. இன்னும் சில கட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. போன முறை இருந்த சில பேர் தனியாக சுதேஸ்வரன் சின்னத்தை இந்த முறை நிக்கிறாங்க. அப்படிங்கும் போது கூட்டணிகள் அதிகமா இருக்கு. சீட்டு பிரிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அதே நேரத்துல போன முறை இருந்த கட்சிகள் இந்த முறை அதிகமாக சீட்டும் கேட்கிறாங்க. இதெல்லாம் குழப்பம் இருக்கு இல்லையா? அதனால ராஜ்யசபாவை வச்சு அதை பேலன்ஸ் பண்றாங்க. அதிகப்படியான ஒரு 2 சீட்டோ 1 சீட்டோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. இது ஒரு கிவ் அண்ட் டேக் தான். கூட்டணிக்குள் இது ஒரு கிவ் அண்ட் டேக் தான். ஆனா காங்கிரஸ் பிடிவாதமாக இப்ப பிடிக்கிறது திட்டமிட்டே பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப அதிகப்படியான கட்சிகள் உள்ள வர்றப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதி கொடுத்தாங்க, 10மே ஜெயிச்சாங்களே. அப்ப இந்த டிமாண்டும் பிரச்சனையும் இல்லையே. முதல்ல இந்தியாவில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சது திமுக தானே. அது காங்கிரஸ் கட்சி அந்த சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கணும். இதை தாவேக்காவை காட்டி பண்ணக்கூடிய வேலைங்கிறது ஒரு அரசியல்ல ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா காங்கிரஸ் கட்சிக்கு போயிடும். அதை முடிவு கொண்டு வரக்கூடிய வேலையை தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இறங்கியிருக்காங்க.
அதேவா இன்று இரவுக்குள் அது சுமூகமான முடிவு ஏற்பட்டு விடுங்கிறத நம்புகிறோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.